ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிறைய போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவன் கொடுக்குற அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முடியாது. செல்ஃப் லேர்னிங் பண்ணுறவங்க, அதாவது நான் சுயமாக கற்றுப்பேன் அப்படிங்கிறவங்க கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க புக்கில் இருக்கிறதோ இல்லை நெட்டில் இருக்கிறதோ எடுத்து பார்ப்பாங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குன்னு தவிர, அதை அவங்க பார்த்துட்டு ஒரே நிமிஷத்தில் விரக்தி ஆயிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரியுமே, நான் 1 மினிட்ல அதை சால்வ் பண்ண முடியாது அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ அப்போது ஒருத்தரோட உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது தான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உள்ள வரோம், ரைட்? அப்போ இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, இன்னொருத்தர் தோற்றிருக்காரு. அதில் ஜெயிச்சவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் ஓட்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. வேலிட் ஓட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ற ஓட்டு, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேலிட் ஓட் அப்படிங்கிறது என்னன்னா, செல்ற ஓட்டு, அதை வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55. இதில் ஜெயிச்சவர் 55% வேலிட் ஓட் வாங்கியிருக்காரு அப்படின்னா, மீதி எவ்வளோ தோத்தவர் வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 45%. ஸோ ஏன்னா ரெண்டையும் கூட்டினா தான் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% வரும். இப்போ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆஃப் டோட்டல் இன்வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா 20% செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். 100% ஓட்டு இருக்கு. அதுல 80% செல்லக்கூடியதும் மீதி 20% செல்லாததுமா இருக்கு, ஓகேங்களா? இந்த 80% அப்படிங்கிறது தான் செல்ற ஓட்டினுடைய எண்ணிக்கை. அது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100%-ஆ மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒருத்தர் 55 வாங்கி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இன்னொருத்தர் எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னா 45 வாங்கியிருப்பாரு. நம்ம மொத்த ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியாம எவ்வளோன்னு பிரிக்கவே முடியாது. ஆனா கேள்வியில அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 7500 அப்படிங்கிற எண்ணிக்கையில 20%, அதாவது 20/100ன்னு போட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் இதை பெருக்கி மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1500 வரும். ஸோ 7500ல 1500 போக மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6000 ஓட்டு இருக்கும். அந்த 6000 ஓட்டு தான் செல்ற ஓட்டு. அதுல ஒருத்தர் 55ம் இன்னொருத்தர் 45ம் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 45% எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். 45 × 6000 போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஆனால் இதை கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 45 × 6 போட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2700 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இப்போ இந்த கேள்வியை புரிஞ்சு இதை நான் எடுத்து சால்வ் பண்ணி இத்தனை ஸ்டெப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பத்தாது தான். கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் இங்க சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டாபிக்குடைய கான்செப்ட், அதனுடைய நுணுக்கம் அதிகமா இருக்கும்பொழுது, அதனுடைய நாலேஜ் அதிகமா இருக்கும்போது ஒரு விஷயத்த சீக்கிரமா செய்ய முடியும். அடிப்படை அறிவுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இங்க அடிப்படை அறிவின் படி பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் ஷார்ட்கட்டா மாறும். இப்போ அவன் கேட்கறது ஒரு பர்சன்டேஜ், 45% என்ன அப்படின்னு கேட்கறான். அப்போ கான்செப்ட் படி 45% என்ன, இந்த மாதிரி ஏதோ ஒரு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45/100 இன்டூ ஒரு நம்பர் போடுவோம். இங்க நம்ம 6000 போட்டோமா, அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு இந்த நம்பர் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, இதுவே போதும். 45 அப்படிங்கிறது 9 × 5 அப்படிங்கிறது பிரிக்கலாம். இது என்னவா வேணா இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா கணக்கின் அடிப்படையில இது ரெண்டும் அடிப்படக்கூடிய எண்கள். ஆனா 9 என்னால என்ன பண்ண முடியாதுன்னு அடிக்க முடியாது. அப்ப முழுசா 80 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ள பெருக்கப்படும், மல்டிப்ளை ஆகும். ஓகே, இப்போ 9 உள்ள மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய கடைசி ஆன்சரும் 9 மடங்கு மல்டிபிளா தான் இருக்கும். அந்த நாலேஜ் வச்சுட்டு நான் ஆப்ஷனை தேடுவேன். தேடுறதுல எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னா ஈஸியா கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். அதிகபட்ச தேர்வுல அந்த மாதிரி 1 தான் கொடுப்பாங்க. தப்பி தவறி பார்த்தீங்கன்னா 2 வர வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 வந்தா எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஆப்டிடியூட எப்படி வேகமா 5 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம், அதுவும் கான்செப்டை வச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு டெமோ கிளாஸ் இருக்கு, 6 to 8 அட்டன் பண்ணுங்க. டெமோவில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டெமோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஹோல் கோர்ஸ் எடுத்துப்போம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நாளைக்கு டெமோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.